Hello motorcycle lovers. Yamaha RX100 இந்தியாவோட ஷோரூம் வந்தாச்சுங்க. RX100 ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ RX100 ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில் நமக்கு ஸ்பை ஷாட்ஸ், ரோட் டெஸ்டிங் இமேஜஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த 2-stroke இன்ஜின் கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய RX100 திரும்பவும் இந்தியாவில் வந்து Yamaha ரீலான்ச்சிங் பண்ண போகிறாங்க. 2 நியூ வேரியண்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷனில் 2 யூனிட் வரப்போகுது. ஸோ 2 யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட் வரப்போகுது. அண்ட் என்னென்ன ப்ரைஸ் ரேஞ்சஸ் வந்து கொடுக்க போகிறாங்க, எப்போ இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற நிறைய விஷயத்தை கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு RX100 பிடிக்கும் அப்படின்னா ஏன் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Yamahaவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2-stroke இன்ஜினில் ரொம்பவே கிங் இல்லாட்டி வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RX100 சொல்லலாம். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இப்போவும் அதோட ரீசேல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.5 லட்ச ரூபா பக்கம் அந்த பைக் வந்து போய்கிட்டு இருக்கு. ஆனால் அது வந்து 2-stroke இன்ஜின் கிங். அது மட்டும் இல்லாமல் ஆக்சலரேஷன் ஸ்பீடாக இருக்கட்டும், அந்த பைக்கோட ஹேண்ட்லிங்காக இருக்கட்டும், அதோட சவுண்டாக இருக்கட்டும், எல்லாமே பெஸ்ட்டு தாறுமாறாக இருக்குது. ஆனால் இப்போ வரப்போகிற RX100 பொறுத்த வரைக்கும் 4-stroke 4-valve இன்ஜின்லாம் வரப்போகுது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு BS6 எமிஷன் நார்ம்ஸ் படி வரப்போகுது. இப்படி BS6 எமிஷன் நார்ம்ஸ் படி வரும்போது டெஃபினட்டாக அதோட சவுண்ட் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் அந்த பைக்கில் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஸோ அதனால் சவுண்ட் அப்படிங்கிற விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இருக்க போகிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் 4-stroke 4-valve அப்படின்னும் போது டெஃபினட்டாக இந்த பைக்கோட ஹார்ஸ் பவர் அண்ட் டார்க் வந்து அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அதனால ஆக்சலரேஷன் ஸ்பீட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற FZ மாடல் மாதிரி தான் இருக்கும். பெரிய அளவுக்கு ஆக்சலரேஷன் ஸ்பீட் இருக்காது. ஏன்னா இப்போ RX100 நிறைய பேருக்கு பிடிக்குது, அந்த பைக் ரொம்ப பேர் வெயிட் பண்ணுறாங்க, அந்த பைக் ரொம்ப பேர் வந்து வாங்குறாங்க அப்படின்னா அந்த பைக்கோட ஆக்சலரேஷன் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது. ரேசிங் எக்ஸ்கிராஸ் அப்படிங்கிற ஒரு நேம் வந்து வச்சு 100cc வந்து Yamaha கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணாங்க. செமையாக போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் சம் இஷ்யூஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா RX100 வந்து இந்தியாவில் வந்து டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க. பட் இப்போ நிறைய மோட்டார் சைக்கிள் பிராண்ட் இந்தியாவில் அவங்களுடைய பழைய விண்டேஜ் மோட்டார் சைக்கிள்ஸை ரீலான்ச்சிங் பண்ணுறதுனால கீவேவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு SR125 அப்படிங்கிற பைக்கும் RX100 மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனாலையும் Yamaha RX100 நாங்கள் திரும்பவும் இந்தியாவில் ரீலான்ச்சிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இதனால 2 நியூ வேரியண்ட் வரப்போகுது. ஸ்போக் வீல்ஸ் அண்ட் அலாய் வீல்ஸ் அப்படிங்கிற 2 நியூ வேரியண்ட் RX100ல வரப்போகுது. ஸ்போக் வீல்ஸ் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிங்கிள் டிஸ்க் பிரேக் மட்டும் தான் கொடுக்க போகிறாங்க. அதே சமயம் 17-inch அலாய் வீல், டியூப்லெஸ் ரேடியல் டயர் வந்து கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் செட்டப்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் ட்வின் ஷாக் அப்சர்வர் தான் கொடுக்க போகிறாங்க. ஃப்ளாட்டான சீட் வந்து இருக்க போகுது. 10 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, சர்க்குலரான இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர், சர்க்குலரான ஹெட்லாம்ப் வந்து இருக்க போகுது. இந்த ஹெட்லாம்ப் பார்த்தீங்கன்னா ஹாலோஜன் ஹெட்லாம்ப், ஹாலோஜன் இண்டிகேட்டர்ஸ். ஆனால் டெயில் லேம்ப் வந்து எல்இடியில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு அப்ரைட்டான ஹேண்டில் பார்ஸ் இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா பில்லியனுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸ், அதே மாதிரி ஒரு யூ ஷேப்டு பில்லியன் கிராப் ரேல்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய பைப்புங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் பைப்புன்னு தானே சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர், அதாவது பழைய RX100 மாதிரி தான் கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சேஞ்சஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா RX100ஓட ஒரு மெயினான ஒரு பெஸ்ட்டான விஷயமே அந்த பைக்கோட டிசைன். ஸோ அந்த விஷயத்தில் வந்து Yamaha எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டாங்க. ஓரளவுக்கு சிமிலராக கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ பெரிய அளவுக்கு நம்ம கிளஸ்டரில் பெரிய எந்த ஒரு டெக்னாலஜி வைஸும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ என்ன மாதிரி ப்ரைஸ் ரேஞ்ச் நம்ம பார்க்கலாம். ஏன்னா அலாய் வீல்ஸும் வரப்போகுது, ஸ்போக் வீல்ஸும் வரப்போகுது அப்படிங்கிறதுனால ஸ்போக் வீல்ஸ் நமக்கு 98,000 சம்திங் அந்த ரேஞ்சில் வரப்போகுது. அலாய் வீல்ஸ் வேரியன்ட் 1,05,000 to 1,07,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த பைக் எல்லாமே நிறைய பைக் பிராண்ட் அவங்களோட விண்டேஜ் மோட்டார் சைக்கிள்ஸ் லான்ச் பண்ணுறதுனால தான் Yamahaவும் நாங்கள் RX100, ஏன்னா RX100க்கான கிரேஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. எக்கச்சக்கமான பேர் அந்த பைக் இன்றைக்கும் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால Yamahaவும் RX100 திரும்பவும் இந்தியாவில் லான்ச் பண்ணாங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை வந்து கிரியேட் பண்ணலாம் மோட்டார் சைக்கிள் மார்க்கெட்டில். அதே மாதிரி நிறைய பேருக்கு ஒரு பெஸ்ட்டான விஷயமா இருக்கும். ஆனால் பவர், பர்ஃபார்மன்ஸ், அந்த பைக்கோட சவுண்ட், டிசைன் எல்லாமே எக்ஸாக்டாக RX100 பழைய மாடல் 1986ல் வந்த மாதிரி மாடல் இருக்குமானா டெஃபினட்டாக கிடையாது. பட் அந்த ஒரு விஷயம் நிறைய பேர் யோசிக்கலாம். பட் இருந்தாலும் RX100 திரும்பவும் இந்தியாவில் ரீலான்ச்சிங் பண்ணுறதே பெஸ்ட்டான விஷயமா தான் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த RX100 பற்றி என்ன நினைக்கிறீங்க? 4-stroke 4-valve நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்லாட்டி இந்த பைக் வந்து ரீலான்ச்சிங் பண்ணுறது வந்து ஒர்த்துன்னு நினைக்கிறீங்களா? எதுவாக இருந்தாலும் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். RX100 பிடிக்குன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிக்குன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க.
பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.